ஏசாயா 60வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க யாரோ ஒருத்தர் ரொம்ப ஒரு மனவேதனையில் இருக்கிறீங்க. எல்லாரும் என்னை அசட்டை பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க, காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க, இல்லை நான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி போனாலே என்னை அப்படி பகைக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, என் பக்கம் நியாயம் இருந்தும் என்னை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நினச்சி நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, எங்கெல்லாம் நீங்கள் வெறுக்கப்பட்டீங்களோ, அசட்டை பண்ணப்பட்டீங்களோ, அங்கெல்லாம் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு மனவேதனையோடு நீங்கள் இருந்தாலும் உங்களை தேற்றுறதுக்கு ஒருவர் இருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நம்பி அவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். எங்கெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டீங்களோ, யாரால் அசட்டை பண்ணப்பட்டீங்களோ அவங்களால நீங்கள் ஒரு நாள் தேடப்படுவீங்க. இன்னும் யாரால் நீங்கள் வெறுக்கப்பட்டீங்க, யாரால் அசட்டை பண்ணப்பட்டீங்களோ அவங்களுடைய சந்ததி கூட உங்களை தேடி வரும். உங்ககிட்ட இருந்து ஒரு சமாதானம் கிடைக்காதா, உங்ககிட்ட இருந்து ஒரு ஆறுதல் கிடைக்காதா, உங்ககிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தன்னுடைய வாயாலே சொல்லுவாங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய சொந்த ஜனம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் உங்களை ஒதுக்குனாலும், யார் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களுடைய கண்ணீரை ஊற்றுங்க. ஆண்டவர் பாதத்தில் கண்ணீர் வடிக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்ப்பார். அவரை விசுவாசிங்க, அவரையே அண்டிக் கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.